ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். பாஸ்ட் ஒரு 10 டேஸாக நான் எங்கள் நேட்டிவ்ல தான் இருந்தேன். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம். ஒரு கும்பாபிஷேகம் இருந்தது. ஸோ அதனால நாங்கள் ஃபேமிலியாக அங்கே ஊருக்கு போயிருந்தோம். அப்போ எடுத்த வீடியோஸ் தான் உங்களுக்கு இந்த விளாகாக ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த விளாக் வந்து ஒரே நாள் ஷூட் பண்ண வீடியோ இல்லை. எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பப்போ ஒரு கிளிப்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். இல்லைனா ஏதாச்சும் ஒரு ஹாப்பி மூமெண்ட் இல்லைனா ஏதாச்சும் ஒரு நல்ல வியூ இருந்தால் அதை கேப்சர் பண்ணி வச்சுருந்தேன். எல்லாத்தையும் சேர்த்து தான் இப்போ ஒரு விளாகாக அப்லோட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கோவில் கும்பாபிஷேகம் அன்னைக்கு காலையில சீக்கிரமாவே எழுந்து கோலம் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. இந்த வெல்கம் வந்து ரம்யா எழுதியிருந்தா. அதுக்கப்புறம் அது பக்கத்துல இருக்கிற அந்த டிசைன் வந்து என் தங்கச்சி தான் வரைஞ்சிருந்தா. இந்த கோலம் வந்து எவ்வளவு அழகா எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. இந்த கோலம் வந்து ரம்யா தான் போட்டிருந்தா. அப்புறம் இந்த கோலம் போட நானும் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ரெட் கலர் செம்மண் எல்லாம் போட்டுட்டு இருந்தேன். அப்புறம் 4ல இருந்து ஒரு 5 கோலம் போட்டிருப்பாங்க. எல்லாமே அழகா ரொம்பவே பெருசா சூப்பரா போட்டிருந்தாங்க. அப்புறம் இந்த கோலம் வந்து எங்க ரேகாத்த போட்டிருந்தாங்க. இதுவும் அவ்வளோ அழகா ரொம்பவே பெருசா சூப்பராவே போட்டிருக்காங்க. எல்லா கோலமும் போட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி நல்லாவே வெயிலும் வந்துடுச்சு. சரி சீக்கிரமாவே போட்டு முடிச்சிடணும் சொல்லிட்டு போட்டுட்டு இருந்தோம். அப்புறம் இன்னைக்கு ஆஃப்டர்நூன் மேலே கொஞ்சம் கிளைமேட் எல்லாம் சேஞ்ச் ஆகி மழை வர மாதிரியே இருந்துட்டு இருந்தது. எங்கே மழை வந்துடுமோன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தோம். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு அழகாக அவ்வளோ பெரிய கோலம் எல்லாம் போட்டிருந்தோம் இல்லையா, அதனால மழை வந்தால் எல்லாமே ஸ்பாயில் ஆகிடும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தோம். நினச்ச மாதிரியே கிளைமேட் ஃபுல்லாக சேஞ்ச் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் செம்ம காற்று செம்ம மழை வந்திருந்தது. அப்புறம் செம்ம சில்லுன்னு கிளைமேட்டே செம்மையாக இருந்தது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மழை ஸ்டாப் ஆன பிறகு வெளியே போய் கோலம் போட்டது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா கோலம் போட்ட தடையுமே இல்லை. ஃபுல்லாவே மழையில அடிச்சுட்டு போயிட்டு இருக்கு. கஷ்டப்பட்டு அவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி போட்டோம். இந்த மழை வந்து ஒரே செகண்ட்ல எல்லாம் ஸ்பாயில் பண்ணிடுச்சு. அப்புறம் இந்த மழை வந்து கிளைமேட்டே ரொம்ப சில்லுன்னு இருந்தது. சரி அப்படியே சும்மா அப்படி வாக்கிங் மாதிரி போயிட்டு வரலாமே சொல்லிட்டு எல்லாரும் நடந்து போயிட்டு வந்துட்டு இருந்தோம். மழை வந்ததுனால பாருங்க ரோடே எவ்வளோ கிளீனா பளிச்சுன்னு இருக்கு. ஆல்ரெடி எல்லாரும் முன்னாடி நடந்து போயிட்டாங்க. நான் தான் இப்போ லாஸ்டா நடந்து போயிட்டு இருக்கேன். நாங்க எங்கேயும் தூரமாலாம் போல, சும்மா வீட்டுக்கிட்டயே நடந்துட்டு இருந்தோம். மழை வந்ததுனால கிளைமேட் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. சரி அப்படியே அந்த வியூ பார்த்துட்டு வரலாமே சொல்லிட்டு சும்மா கொஞ்சம் தூரம் நடந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டோம். The next day. அதுக்கப்புறம் நான் எந்த ஒரு வீடியோவும் எடுக்கல. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். இந்த வியூ வந்து ரொம்பவே அழகா இருந்தது. ஒரு ஈவினிங் மேலதான் இந்த வீடியோ எடுத்தோம். அப்புறம் கிணறு தோண்டிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்பவே புதுசா நல்லா இருந்தது. அப்புறம் இந்த கிணறு தோண்டும் போது அதுக்குள்ள நிறையவே பாம்பு குட்டிலாம் இருந்தது சொன்னாங்க. அப்புறம் இந்த தண்ணி ஃபர்ஸ்ட் இந்த கலர்ல தான் இருந்தது. அதுக்கப்புறம் போக போக தண்ணி இன்க்ரீஸ் ஆக இந்த கலர்ல மாறி இருக்கு. அதுக்கப்புறம் கிணறெல்லாம் தோண்டி முடிச்ச பிறகு அதுல இருந்து தண்ணி வர ஸ்டார்ட் ஆனது. அந்த தண்ணி பார்க்கவே ரொம்பவே டிஃப்ரெண்டா சூப்பரா இருந்தது. நல்லா கிரீனரியா இருந்தது அந்த தண்ணி ஃபுல்லாவே. 3 days later. சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் சரி, நாங்க எப்ப எங்க அவ்வா ஊருக்கு போனாலுமே அவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம். ஏன்னா எங்களுக்கு டைம் போறது கூட தெரியாது. ஏதாச்சும் விளையாடிட்டு ஏதாச்சும் பேசிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம். எவ்ரி சம்மர் ஹாலிடேஸ் லீவுக்கு இங்க வரும்போது எப்பவுமே இது மாதிரிதான் ஜாலியா விளையாடிட்டு இருப்போம். அப்புறம் இப்ப வந்து எங்க 3 அவாவும் சேர்ந்து நல்லா ஜாலியா பேசிட்டு பூ கட்டிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவ்வா வந்து நிறைய ஊறுகாய் எல்லாம் செஞ்சிருந்தாங்க. எல்லாமே அவ்வளோ டேஸ்டா இருந்தது. கத்திரிக்காய் ஊறுகாய், தக்காளி ஊறுகாய், புளிச்சக்கீரை ஊறுகாய் எல்லாம் செஞ்சிருந்தாங்க. எல்லாமே அவ்வளோ டேஸ்டா இருந்தது. எல்லா ஊறுகாவோட ரெசிபியுமே நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்ணிருக்கேன். இந்த வீடியோ கீழேயும் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். வேணுன்றவங்க பார்த்து ட்ரை பண்ணி பாருங்க. கேட்டுட்டு இருந்தாங்க. சரி நானும் ரம்யாவும் சேர்ந்து செஞ்சுட்டு இருந்தோம். டேஸ்ட் எல்லாம் ரொம்பவே நல்லா தான் இருந்தது. ஆனா காரம் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுட்டோம். எப்போ ஊருக்கு போனாலும் சரி, நானும் ரம்யாவும் சேர்ந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டே இருப்போம். எங்க கை சும்மாவே இருக்காது. ஏதாச்சும் நோண்டிட்டு ஏதாச்சும் பண்ணிட்டே இருப்போம்.
இந்த பப்பாயா வீடியோ வந்து ஆல்ரெடி நீங்க ஷார்ட்ஸ்ல பார்த்திருப்பீங்க. ஆனா அதுக்கு நான் எந்த ஒரு வாய்ஸ் ஓவரும் கொடுக்கல. இந்த ஒரு பப்பாளி பழம் அறுக்கிறதுக்காக பாருங்க நாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அது உள்ளலாம் போய் எவ்வளோ கஷ்டப்பட்டு அறுத்துட்டு வந்தோம். அப்புறம் இந்த பப்பாளியை ஃபர்ஸ்ட் நல்லா தண்ணி ஊத்தி கழுவிட்டோம். இந்த பப்பாளி பழம் வந்து நல்லாவே பழுத்து இருந்தது. ஸோ அதனால கத்தி வச்சு கூட நாங்க கட் பண்ணல. கையில பிச்சாவே அவ்வளோ அழகா வந்துடுச்சு. இந்த கலர் பாருங்க எவ்வளோ ஆரஞ்சு கலர்ல சூப்பரா இருக்கு. ஆனா டேஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது. கலர் மட்டும் அவ்வளோ அழகா இருந்தது. அப்புறம் இந்த பலாப்பழம் கட் பண்ணும்போது ஒரே கன்ஃபியூஷனா டிஸ்கஸ் பண்ணிட்டே இருந்தோம். உள்ள வச்சு கட் பண்ணலாமா இல்ல வெளியே எடுத்துட்டு போயிடலாமா சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தோம். ஃபைனலா நாங்க வெளியே எடுத்துட்டு போய் தான் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். இந்த பலாப்பழம் கட் பண்றது வந்து எங்க நயனா கட் பண்ணும் போது நான் பார்த்திருக்கேன். அப்புறம் எனக்கும் ஓரளவுக்கு கட் பண்ண வரும். ஸோ அதனால அந்த கான்ஃபிடென்ட்ல தான் கட் பண்ணலாமே சொல்லிட்டு கட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த பலாப்பழம் கட் பண்றது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை. கட் பண்ணும் போது கையில பால் ஒட்டாம இருக்க கையில அதுக்கப்புறம் கத்தியில நல்லா எண்ணெய் தடவிட்டு கட் பண்ணாவே நல்லாவே கட் பண்ணிடலாம். நாங்க கட் பண்ணிட்டு இருக்கும் போதே நல்லா பலமா காத்தடிச்சிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் லைட்டா மழை தூறலும் ஸ்டார்ட் ஆயிட்டு இருந்தது. மழை வரதுக்கு முன்னாடியே நம்ம கட் பண்ணி முடிச்சிடணும் சொல்லிட்டு சீக்கிரமாவே பண்ணிட்டு இருந்தோம். ஃபுல்லா கட் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடியே நல்லாவே மழை வந்துடுச்சு. ஸோ அதனால கட் பண்ண வரைக்கும் போதும் சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு உள்ள போயிட்டோம். அதுக்கப்புறம் இந்த 10 days எப்படி போச்சுன்னே தெரியல. நல்லாவே விளையாடிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். கமிங் டு திஸ் வீடியோ ஊர்ல எடுத்த vlogோட எண்டிங்க்கு நம்ம வந்தாச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே கிளம்பி நாங்க பெங்களூருக்கு ரிட்டர்ன் வந்துட்டோம். இந்த வீடியோவில் தான் இன்னொரு வீடியோல பார்க்கலாம். எல்லாருக்கும் பை.